இன்றைக்கு நூலாக வாழும் புலவர் வரலாறு வெளிவருகிறது. அதே போல் சென்னையிலே ஒரு பிரபலமான பள்ளி, தேசிய கவிஞர் குறவம்பு சொல்வார், நம்மளை சொல்லிக்கிட்டு இருப்பார். பாரதியார் சொன்னார், பாரதிதாசன் சொன்னார், ராமலிங்க பிள்ளை சொன்னார், நம்ம பெருமையை நாமளே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேசிய கவிஞர் தாய்மொழியை, மற்ற மொழிகளை நேசியுங்கள், தாய்மொழியை சுவாசியுங்கள் என்று சொன்னார் அல்லவா? இன்றைக்கு என்ன ஆயிற்று நம்முடைய மொழியினுடைய நிலைமை? இன்றைக்கி ஆங்கில பல பள்ளிகள், ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம், தமிழக கல்வி ஆராய்ச்சி, கிருஷ்ணா முரளி ஐயாவும் வந்திருந்தார். ஒரு மூத்த ஆசிரியர்களை பார்த்து ஒரு மூத்த ஆசிரியர் சொல்கிறார், யாருமே தமிழ் படிக்க விரும்புவதில்லை, எல்லாருமே ஆங்கில மொழி வழி கல்வியாக தான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஈனா போன்ற எழுத்தை சுழித்து எழுதுவதில் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே நாங்கள் தமிழ் வழியை எடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே மிக வருத்தமுற்ற கிருஷ்ணா சேவைக்குமல் முரளி அவர்கள் உடனடியாக எங்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் இதற்கென்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, தமிழ் வழி கல்வியை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்னு யோசிங்கன்னு சொன்னப்போ தான் இப்படி ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தை இந்த தலைப்பில் தாய்மொழி வழி கல்வி நோக்கும் போக்கும் நடத்தணும். ஏன்னா ஒரு பன்னாட்டிலிருந்தும் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்களிடத்திலிருந்து, பேராசிரியர்களிடமிருந்து கருத்துக்களை வரவேற்று இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும். இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு தக்கதொரு ஒரு இணைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதரி வசந்தா சொன்னது இப்போ இந்த பள்ளியினுடைய இந்த கல்லூரியினுடைய பெருமை பற்றி சொன்னார்கள் அல்லவா? பேறு பெற்ற பெருமை பெற்ற இந்த கல்லூரியை இணைத்து கொண்டோம். இந்த கல்லூரியை இணைத்து கொண்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஆதரவோடு அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம். அதற்கான ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கிறோம். அதில் 60க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்கள், பெருமக்கள், ஆசிரியர்கள் கட்டுரை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தாய்மொழி வழி கல்வி என்பது இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உட்ஸ் அறிக்கையாக இருந்தாலும், ஹண்டர் அறிக்கையாக இருந்தாலும், கொத்தாரி அறிக்கையாக இருந்தாலும், தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், எல்லா கல்விக் கொள்கைகளுமே ஆரம்ப கல்வியையாவது தாய்மொழி வாயிலாக கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தாய்மொழி கல்வியை ஆரம்பத்திலே கூட கொடுக்க முடியாமல் இன்றைக்கு மொழி வழி இயக்கங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.